மலேசியாவில் கூகுளின் முதல் தரவு மையம் எல்மீனா வணிக பூங்காவில் கட்டப்பட்டு வருகிறது. 2026க்குள் நிறைவடையும் இந்த மையம் ஒரு நாளைக்கு 7 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வரை பயன்படுத்தக்கூடும். இது 31,000க்கும் மேற்பட்ட மக்களின் தினசரி தேவைகளுக்கு சமமாகும். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள ஸ்லாங்கூரில் இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே தரவு மையங்களுக்கு குளிரூட்டுவதற்காக அதிக அளவு தண்ணீரும் மின்சாரமும் தேவைப்படுகின்றன. மலேசியாவின் 108 தரவு மையங்களில் 50 ஸ்லாங்கூரில் அமைந்துள்ளன. இது உள்ளூர் நீர் விநியோகத்திற்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் தனது 1000 மில்லியன் லிட்டர் நீர் இருப்பு கொள்கலன் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறது. ஆனால் கூகுளின் தரவு மையம் அமையவுள்ள கோம்பாக் போன்ற மாவட்டங்கள் 2050 வரை கடுமையான நீர் தேவைக்கான அழுத்தத்தை சந்திக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனவேதான் பொதுமக்கள் தொழில்துறை தேவைகளை சமநிலைப்படுத்த ஸ்லாங்கூர் அரசாங்கம் தனது நீர் இருப்பு விகிதத்தை 2030க்குள் 20% உயர்த்த இலக்கு வைத்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.